ஹைதராபாத்தில் விமான நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்து சாம்பலானது. பயணிகள் கீழே குதித்ததால் உயிர் தப்பினர். ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்துக்கு ஹைதராபாத் செகந்திராபாத்தின் முக்கிய பகுதிகளிலிருந்து புஷ்பக் ஏர்போர்ட் லைனர் என்ற பெயரில் நவீன சொகுசு பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது. செவ்வாயன்று அதிகாலை 1 மணி அளவில் செகந்திராபாத்திலிருந்து விமான நிலையத்துக்கு சொகுசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. ராஜேந்திர நகர் அருகில் சென்றபோது பேருந்து தீப்பிடித்தது. டிரைவரின் எச்சரிக்கையை அடுத்து பேருந்தில் இருந்த 4 பயணிகளும் இறங்கினர். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு வருவதற்குள் பேருந்து எரிந்து எலும்புக்கூடாக மாறியது. ஆரம்பகட்ட விசாரணையில் மின்கசிவால் தீப்பிடித்தது தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி பெங்களூரிலிருந்து ஹைதராபாத்துக்கு சென்று கொண்டிருந்த வால்வோ சொகுசு பேருந்து மெஹபூப் நகர் மாவட்டத்தில் தீப்பிடித்து எரிந்ததில் 45 பயணிகள் உடல் கருகி பலியாயினர். கர்நாடக மாநிலத்தில் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி வால்வோ பேருந்து எரிந்து 7 பேரும், கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி ஏசி பேருந்து எரிந்து 6 பேரும் பலியாயினர்.